சரியா ஒரு வருஷம் கழிச்சு திடீர்னு தன்னோட பெட்ரூம் கண்ணாடி ஜன்னல் உடைஞ்ச சத்தத்துல புத்தகத்துல ஆழ்ந்திருந்த சிவன்யா பதறி போனா. என்னாச்சு என்று பயந்து எழுந்தவ தன் அறையின் ஜன்னல் பக்கத்துல போய் பார்த்தா. அங்க ஒரு கிரிக்கெட் பால் அவளுடைய படுக்கை அறைக்குள்ள உருண்டு வந்துட்டு இருந்தது. ஜன்னல் கூட உடைஞ்சிருந்தது. அந்த வழியாக கீழே எட்டி பார்த்தா. கீழே ரிஷியும் ஹென்ரியும் தான் தோட்டத்துல நின்றுட்டு இருந்தாங்க. ரிஷி மேலே இருந்த தன்னோட அம்மா பார்த்து பயந்து ஹென்ரியோட காலோடுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு மேலே பார்த்தான். ஹென்ரியும் சிவன்யாவை பார்த்து சமாளிப்போட புன்னகைத்தான். இவங்களுக்கு இதே வேலையா போச்சு, சொல்ல சொல்ல கேட்காம இப்படியெல்லாம் கிரிக்கெட் விளையாடுவாங்களா என்று மனதில் திட்டியவள் புத்தகத்தை படுக்கை மேலே வீசிட்டு கோபமா கீழே இறங்கி போனான். தோட்டத்தில் 2 பேரும் பயந்த பண்டியே இவளை பார்த்து நடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. தன் மகனை பார்த்த சிவன்யா, ரிஷி, நான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பந்தை போடாதேன்னு. இதோட எத்தனை ஜன்னலை மாத்திட்டோம், சொன்னா நீ கேட்கவே மாட்டியா ரிஷி என்று சிவன்யா கத்தினாள். அதை கேட்டு ரிஷி ஹென்ரியோட கால்களை அழுத்தமாக கட்டிக்கிட்டான். அட, ஏன் சிவன்யா ரிஷியை ஏன் திட்டுற? நான் தான் பந்தை போட்டேன், ரிஷியை திட்டாத. நீ திட்டுற மாதிரி இருந்தா என்னதான் திட்டணும் என்றான் ஹென்றி. அவளுக்கு நல்லா தெரியும் பந்தை வீசினது ரிஷிதான்னு. ஹென்றி தான் மீது பழிய போட்டுக்கிட்டு நிற்கிறான் என்று நினைச்சவ, நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லா விஷயத்திலையும் அவனை கெடுத்து குட்டிச்சுவராக்கி வச்சிருக்கீங்க ஹென்றி. இது 4ஆவது தடவை நம்ம ஜன்னலை மாத்துறது, மறந்து போச்சா என்றாள். சரி சரி விடு சிவன்யா, குழந்தை தானே, தெரியாம பண்ணிட்டான். இப்போ ஜன்னலை சரி பண்ணணும், அவ்வளவுதானே. நான் கண்ணாடி மாத்துறவனை வர சொல்றேன், ஓகேவா என்றான் ஹென்றி. என்னமோ பண்ணிட்டு தொலைங்க என்று சொன்னவள் கோபமாக வீட்டுக்குள்ள போனான். சிவன்யாவை சமாதானப்படுத்தணும்னு நினைச்ச ஹென்றி அவ பின்னாடியே ஓடி வந்தான். ஹென்ரியோட தோல்ல இருந்த ரிஷி, அம்மா நில்லுமா, என்கூட பேசுமா என்று கத்தினான். ரிஷியை திரும்பி பார்த்தா. சிவன்யாவுக்கு ரிஷியை பார்த்ததும் மனசு ரொம்ப வேதனை அடைஞ்சது. செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுட்டோமோ இவனை என்று எண்ணம் கூட வந்துச்சு. இப்பெல்லாம் ரிஷி சொல்ற பேச்ச துளி கூட கேட்கறதில்ல, எல்லாம் ஹென்றி கொடுக்கிற செல்லம். இப்படியே போனா இவன் வழிக்கே வரமாட்டான் என்று பெற்ற தாயாக கவலைப்பட்டா. ஹென்றி கிட்ட இதை பத்தி பேசியே ஆகணும்னு நினைச்ச சிவன்யா வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஆயிஷாமாவை சத்தமா கூப்பிட்டா. ஆயிஷாமா, இங்க கொஞ்ச நேரம் வந்து ரிஷியை வாங்கிட்டு போய் பார்த்துக்கோங்க, நான் வந்து கூப்பிடுறேன் என்றாள். ஆயிஷா ஹென்ரியோட வீட்டில் பல வருஷமா வேலை செஞ்சுட்டு வரா. தாய்மை உள்ளம் கொண்டவ. ரிஷியை எப்பவுமே நல்லபடியா பார்த்துக்குவா. ரிஷியும் ஆயிஷாமாவும் உள்ள போனதும் ஹென்ரியை நோக்கி திரும்பின சிவன்யா, ஹென்றி, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. ரிஷிக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க. இப்பெல்லாம் நான் சொல்றது எதுவுமே கேட்கறதில்ல. அவனை ஒழுக்கமான பையனா வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். நீங்க கொடுக்குற செல்லம் அவன் வாழ்க்கையே அழிச்சிடுமோன்னு பயமா இருக்கு என்றாள். ஹேய் சிவன்யா, என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? அவன் குழந்தை தானே, அவனுக்கு என்ன தெரியும்? சின்னதா ஒரு கண்ணாடி ஜன்னலை உடைச்சிருக்கான், அவ்வளவுதான். இத்தனை ஃபீல் பண்ற அளவுக்கு இப்போ என்ன நடந்து போச்சு என்றான். அதில்ல ஹென்றி, வர வர ரிஷியோட பிடிவாதம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. யாரையும் அவன் மதிக்கிறதே இல்லை. ஸ்கூல்ல இருந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட், எல்லார் கூடயும் சண்டை போடுறான்னு சொல்றாங்க. டீச்சர் சொன்னதை கூட அவன் கேட்கறதே இல்லையாம். சரியா படிக்கிறதுல கவனமும் செலுத்துறதில்ல. குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு வந்து அவனை தனியா வளர்க்குறோம்னு நினைச்சாலே நைட்டு தூக்கமே வரமாட்டேங்குது என்றாள் கவலையோடு. அதை கேட்ட ஹென்றி மெதுவாக பேசினான். அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது சிவன்யா, அந்த அளவுக்கு நான் விட்டுறவனா? இனிமே ரிஷி கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கேன், சரியா என்றான். ஆனா அவன் சொன்னதுல சிவன்யாவுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. சரி என்னமோ என்றபடி பெருமூச்சு விட்டபடி தன்னோட அறைக்குள்ள போனான். சிவன்யா இப்போ முதல் முறையா ருத்ரனை பிரிஞ்சு வந்தது தவறோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருந்தா. தந்தையோட கண்டிப்பில் ரிஷி வளர்ந்திருந்தா ஒருவேளை நல்ல பிள்ளையா வளர்ந்திருப்பானோ என்று கூட நினைச்சா. ருத்ரன் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு அவனை பிரிஞ்ச 2 மாசத்திலேயே அவன் கிட்ட இருந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்துச்சு. கையெழுத்து போட்டு திருப்பி அனுப்பினான். மியூச்சுவலா 2 பேருக்கும் விவாகரத்து முடிஞ்சது. சிங்கப்பூர்ல ஒரு ஆசிரியரா தன்னோட மகனை நல்லபடியா வளர்த்திட்டு இருந்தா.
அப்பதான் ஹென்றி அவளுடைய வாழ்க்கையில வந்தா. அன்னைக்கு நடந்த சம்பவத்தை இன்னைக்கு நினைச்சு பார்த்தா அன்னைக்கு ரிஷி உயிருடன் இருக்க காரணமே ஹென்றி தான் என்று மனசளவுல ஒத்துக்கிட்டா சிவன்யா. குடும்பத்தினர் எல்லாருமே பிரிஞ்சு வந்த உடனேயே சிங்கப்பூருக்கு வந்த புதுசுல ரிஷி தன்னோட தந்தைய நினைச்சு ரொம்ப துன்பப்பட்டான். சிவன்யா கிட்ட சரியா பேச மாட்டான். விளையாடாம அமைதியா ஏதோ வெறிச்சபடியே உட்கார்ந்துட்டு இருப்பான். நாளடைவில் எல்லாம் சரியாயிடும்னு நம்பின சிவன்யா அவன் பள்ளிக்கு அழைச்சிட்டு போறத நிறுத்தவே இல்லை. இந்த நிலையில ஹென்றி எத்தனை தடவை தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டாலும் அவ தீவிரமா மறுத்துக்கிட்டே வந்தா. அந்த மறுப்புக்கு மதிப்பளிச்சு ஹென்றி சிவன்யா கிட்ட நம்ம நண்பர்களா பழகுவோம்னு கேட்டுக்கொண்டதால அதை மனசார ஒப்புக்கிட்டா. அன்னைக்கு இப்படியே நாட்கள் போக ஒரு நாள் ரிஷிக்கு கடுமையான காய்ச்சல் வந்துச்சு. அப்பா அப்பான்னு அழுதுகிட்டே இருந்தான். அவனை சமாளிக்கவே முடியாத நிலையில இருந்தா சிவன்யா. சிங்கப்பூர்ல தனக்குன்னு யாருக்கும் இல்லாத காரணத்தினால ஹென்ரியோட உதவியை கேட்டா. உடனே வந்தவன் ரிஷியை பார்த்து மார்போடு அவனை அணைச்சிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணான். அப்பாவோட பாசத்துக்காக தவிச்சு போயிருந்த ரிஷி ஹென்றி கிட்ட சீக்கிரமா ஒட்டிக்கிட்டான். மருத்துவமனையிலிருந்து குணமடைஞ்சு வீடு திரும்பினதும் தினமும் வந்து ரிஷி கூட விளையாடிட்டு போனான் ஹென்றி. அதுக்கப்புறம் ரிஷியோட மனநிலையில நல்ல முன்னேற்றம் வந்தது. சிவன்யா அதற்கு அவன்கிட்ட நன்றி கூட சொன்னான். நீங்க மட்டும் இல்லைனா ரிஷி என்ன ஆயிருப்பானே தெரியல ஹென்றி, உங்களுக்கு ரொம்ப நன்றி என்றாள். அவ புன்னகையை ரசிச்ச ஹென்றி, அப்படின்னா உன்னால எனக்கு ஒரு உதவி செய்ய முடிஞ்சா உன்னோட நன்றியை நான் ஏத்துக்கிறேன் என்றான். அவன் தனது கடந்த கால வாழ்க்கையை பத்தி சொல்ல ஆரம்பிச்சான். 5 வருஷத்துக்கு முன்னாடி மரியா அப்படிங்கிற ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தான். பின்னர் அவள் பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சு அவகிட்ட இருந்து விவாகரத்து கேட்டு பிரிஞ்சான். ஆனா அவ பணத்துக்காக மறுபடியும் இப்ப வரைக்கும் தொந்தரவு செய்யறதா சொன்னான். இந்த விஷயத்துல நீ மட்டும்தான் இப்போ எனக்கு உதவி செய்ய முடியும்னு கேட்டான். நான் என்ன பண்ண முடியும் ஹென்றி என்று கேட்ட சிவன்யாவை பார்த்தான். அது வந்து நீ என்னோட மனைவியா நடிக்கணும். எனக்கு இன்னொரு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சா மரியா என்னோட வாழ்க்கையில வரவே மாட்டா. எனக்கு அது போதும். நான் சாகுற வரைக்கும் என்னோட நிழல் கூட உன் மேல படாது. என்னை நம்பு சிவன்யா. உன் பையன் ரிஷிய என் பையனா நினைச்சு நல்லா பாத்துக்கிறேன். எனக்கு இந்த உதவியை மட்டும் செய்வியா என்றான். அந்த கேள்வியில அதிர்ந்து போன சிவன்யா உடனே அதை மறுத்தா. வேண்டாம் ஹென்றி, இது சரியில்லை, என்னால முடியாது, நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவ என்றாள். அதுதான் இப்போ உனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சே, அப்புறம் என்ன தயக்கம் என்றான். அதை கேட்ட சிவனையா அவனை முறைச்சு பார்க்கறது உணர்ந்தும் சரி அப்புறம் உன் இஷ்டம் என்று விட்டு கிளம்பினான். அந்த வினாடி சிவன்யாவை திரும்பி பார்த்தவன், நீ உன்னோட முடிவு மாறினா என்னை தேடி வரணும் சிவன்யா என்றான். ஆனா சிவன்யாவோ இனிமே இங்கே நீங்க வர வேண்டாம் என்றாள். அந்த முடிவை அவன் ஏற்றுக்கொண்டான் ஹென்றி. அன்னைக்கு அவனை மறுத்தவ எதிர்காலத்துல அதே ஹென்ரிய தேடி ஓடி போவான்னு அவளே எதிர்பார்க்கல. அவள் வாழ்க்கையில தான் எத்தனை போராட்டங்கள். அன்னைக்கு ஹென்ரிய மறுத்ததுக்கு அப்புறமா சிவன்யாவோட வாழ்க்கை விதிப்படி போயிட்டு இருந்தது. இப்பெல்லாம் அவ வீட்டில இருந்து அவளுக்கு ஃபோன் வர்றது கூட ரொம்ப குறைஞ்சு போயிருந்தது. சிவன்யாவோட இந்த முடிவை அவங்களுடைய வீட்டில் யாருமே ஏற்றுக்கொள்ளாதான் இதுக்கு காரணம். ஆனாலும் சிவன்யா மன தைரியத்துடனே தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தா. திடீர்னு ஒரு நாள் பள்ளி முடிஞ்சு தன் மகனோட வீட்டுக்கு வந்தவ வீட்டில் ஏதோ மாற்றம் இருப்பதை கண்டு உணர்ந்து திடுக்கிட்டா. யாரோ வீட்டுக்குள்ள வந்து போன தடயம் இருந்துச்சு. கிச்சன்ல சில பொருட்கள் எல்லாம் இடம் மாறி இருந்தது. மேலும் அவளுடைய படுக்கையில போர்வையெல்லாம் கலைஞ்சபடி இருந்ததை பார்த்து பயந்து போனா. இந்த வீட்டுக்குள்ள தான் இல்லாத நேரம் யார் வந்திருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுவ கதவை எல்லாம் பரிசோதிச்சு பார்த்தா கதவெல்லாம் அப்படியே தான் இருந்தது. எந்த மாற்றமும் இல்லை. அது உடைஞ்சதற்குண்டான எந்த அடையாளமும் தெரியல. அப்படின்னா யார் வந்திருக்க கூடும்? இந்த வீட்டோட மறுசாவி யார்கிட்ட இருக்கு என்று யோசிச்சவ திடீர்னு ஹவுஸ் ஓனர் நினைவுக்கு வர உடனே அவருக்கு கால் பண்ணான். ஹலோ சார், நான் இருக்கிற வீட்டுக்குள்ள யாரோ வந்துட்டு போன மாதிரி தடயம் இருக்கு சார். உங்ககிட்ட தானே இன்னொரு கீ இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வந்தாங்களா என்று கேட்ட மறு வினாடி அந்த பக்கம் ஒரு வழியும் சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. அட அது வந்துமா நான் தாம்மா வந்தேன். நான் இங்க இருக்கிற வீட்டில் மேலே வீடு கட்டுறோம்ல,
அதுக்கு சில பொருட்கள் எல்லாம் தேவைப்படுது. அது எல்லாம் உன் வீட்டில் தான் நான் வச்சிருக்கேன், அதை எடுக்க தான் வந்தேன் என்றான். அதை கேட்டவளுக்கு படுகோபம். ஏன் சார், நீங்க எல்லாம் வயசுல பெரியவங்க, இப்படி யாரும் இல்லாத வீட்டில் கதவு திறந்து வர்றதெல்லாம் அநாகரிகம்னு உங்களுக்கு தெரியாதா என்று கோபத்தில் கத்தினாள். உடனே அவர், அட இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி கத்துற? நீ இல்லாதப்போ மறுசாவி போட்டு வந்து எனக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு போயிட்டேன், அவ்வளவுதானே? அதெல்லாம் என்னோட பொருள் தானே, உன்னோட பொருள் அப்படியே தானே இருக்கு, ஏதாவது திருட்டு போயிருக்கா என்ன என்று தெனாவட்டாக கேட்டார். சிவன்யா அதற்கு கடுப்பானாள். சார், இதெல்லாம் கிரைம். நீங்க வீட்டை எனக்கு வாடகைக்கு கொடுத்துருக்கீங்க. நான் இல்லாதப்போ என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நான் வேலை முடிஞ்சு சாயங்காலம் வந்துடுவேன்ல, ஒரு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா நானே உங்களுக்கு அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து கொடுத்துருப்பேனே, அதுக்குள்ள உங்களுக்கு என்ன சார் அவசரம் என்றாள். அட என்னம்மா நீ சொன்னதையே சொல்லிட்டு இருக்க, எமர்ஜென்சி, அதனாலதான் வந்தேன், நீ எதையும் புரிஞ்சுக்காம மேலையும் கீழையும் குதிக்காத என்றார். சார், நீங்க வீட்டுக்குள்ள வந்ததோட இல்லாம என்னோட படுக்கையெல்லாம் யூஸ் பண்ண மாதிரி இருக்கு, பெட்டெல்லாம் கலைஞ்சிருக்கு சார் என்றாள். ஓ அதுவாமா, மெட்டீரியல் எடுக்க வந்தேனா, அப்போ அதை தூக்குறதுக்கு ஒரு கூலி ஆளுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், அவன் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால உன் படுக்கையில கொஞ்ச நேரம் படுத்தேன், அவ்வளவுதான் என்றார். அதற்கு பிறகு அந்த மனிதனிடம் பேசவே சிவன்யாவுக்கு அருவருப்பா இருந்தது. போனை வச்சவ பெட்ரூம்குள்ள வந்து படுக்கையை பார்த்தா அங்க உட்காரக்கூட அவளுக்கு உடல் கூசி போச்சு. கணவன் இருந்தா இது மாதிரி எல்லாம் அவங்களால செய்ய முடியுமா? கணவன் இல்லைனா இந்த உலகத்துல ஒரு பொண்ணால தனியா வாழவே முடியாதா என்று நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டா. இரவு அவளால தூங்கவே முடியல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் வீட்டுல யாரோ வந்து போனது போலவே அவளுக்கு தெரிஞ்சிட்டு இருந்தது. இங்க அவளுக்கு பாதுகாப்பே இல்லைங்கிறத உணர்ந்தவளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்பெல்லாம் சிவன்யா தரையில தான் தூங்கினா. இதையே நினைச்சு மனசு வருத்தப்பட்டா. திடீர்னு ஒரு நாள் பகல்ல கூட கதவை திறந்துகிட்டு ஹவுஸ் ஓனர் உள்ள வந்தான். அவனுக்கு எப்படியும் ஒரு 60 வயசு இருக்கும். உள்ள வந்தவன் வீட்டுக்குள்ள சிவன்யா இருக்கிறத பார்த்து பல்ல இழைச்சிக்கிட்டு சிரிச்சான். அட நீ உள்ளதான் இருக்கியாமா, நான் நீ வேலைக்கு போயிட்டியோன்னு நினைச்சேன், இன்னைக்கு என்ன லீவா என்று எதுவும் தெரியாத போல உள்ள வந்து உட்கார்ந்தான். அப்படியே அவன் முகத்துல ஓங்கி அறையலாம் போல இருந்தது சிவன்யாவுக்கு. பல்ல கடிச்சுக்கிட்டா. சார், எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நான் லீவ் போட்டிருக்கேன், தயவு செஞ்சு கொஞ்சம் வெளில போறீங்களா, நான் ரெஸ்ட் எடுக்கணும் என்றாள். உடனே அவன், அடடா நான் என்ன கேட்டுட்டேன்னு உனக்கு இவ்வளோ கோவம் வருது? நீ வேலைக்கு போயிருப்பேன்னு நினைச்சுதான் வந்தேன். சரி சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் நாளைக்கு வரேன் என்று கிளம்பினான். மறுபடியும் நாளைக்கா என்று நினைச்ச சிவன்யாவுக்கு உடலும் மனசும் ஒன்னா பதறிச்சு. தனக்கு இங்க நிச்சயமா பாதுகாப்பு இல்லைன்னு உணர்ந்தவ வேற வழி இல்லாம அடுத்த வினாடியே ஹென்ரிக்கு ஃபோன் பண்ணா. நடந்த விஷயத்த ஒன்று கூட சொல்லாம, ஹென்றி, நான் உங்க மனைவியா நடிக்க ஒத்துக்கிறேன், ஆனா என்கிட்ட ஒரு கண்டிஷன் இருக்குன்னு தயக்கத்தோட சொன்னான். அதை கேட்ட ஹென்றி ரொம்ப சந்தோஷப்பட்டான். சொல்லு சிவன்யா, நீ என் கூட இருந்தாலே போதும், வேற ஒண்ணுமே வேண்டாம் என்றான். சிவன்யாவோ, ஹென்றி, எனக்கு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் எல்லாம் இல்லை. இப்போ எனக்கு பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். எனக்கு ரிஷியை தவிர இந்த உலகத்துல வேற யாரும் இல்லை. ரிஷியை நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா எனக்கு அதுவே போதும். உங்க பணம் எனக்கு தேவையில்லை. நான் கண்டிப்பா வேலைக்கும் போகணும், அதை நீங்க அனுமதிக்கணும் என்றாள். அதை கேட்ட ஹென்றி வாய்விட்டு சிரிச்சான். அட அவ்வளோதானா? ஆனா நீ இந்த டீச்சர் வேலையில போகக்கூடாது. இனி இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ ஹென்ரியோட மனைவி. அப்படி இருக்கும்போது நீ டீச்சரா என் ஸ்கூல்லையே வேலை செஞ்சா அது தப்பா நினைப்பாங்க. உனக்கு ஏதாவது பிசினஸ் ஐடியா இருந்தா சொல்லு, அதுக்கு நான் வேணா இன்வெஸ்ட் பண்றேன் என்றான். அதை அப்புறமா பார்த்துக்கலாம்னு நினைச்ச சிவன்யா சரி அப்படின்னு இப்போதைக்கு சம்மதம் தெரிவிச்சா. உடனே ஹென்றி கிளம்பி வந்து சிவன்யாவையும் ரிஷியையும் தன் கையோடையே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் வந்த நாட்கள்ல ஹென்ரிக்கும் சிவன்யாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு செய்தியை பரப்பினா ஹென்றி. அதை கேட்டு பள்ளியில வேலை செஞ்ச ஆசிரியர்கள் எல்லாருக்குமே சிவன்யா மேல பொறாம வந்துச்சு. அவளை பத்தி அவதூறு பேசினாங்க. ஏய், இந்த சிவன்யாவை பத்தியா, ஒன்னும் தெரியாத அப்பாவி மாதிரி இருந்துட்டு நம்ம ஸ்கூல் கரஸ்பாண்டன்டையே கைக்குள்ள போட்டுக்கிட்டா, சரியான சாமர்த்தியக்காரி என்று ஹென்ரியோட காதுபடவே பேசிட்டு போனாங்க. அதை கேட்ட ஹென்ரிக்கு இந்த பேச்சை அடக்கியே ஆகணும் போல தோணுச்சு. நாளைக்கு சிவன்யா இந்த ஸ்கூலுக்கு நிர்வாகியா வரும்பொழுது அவளை யாரும் தப்பா பேசக்கூடாதுன்னு நினைச்சான். அதுக்காகவே ஹென்றி எல்லாருக்கும் 2 மாச போனஸை கொடுத்து அந்த பேச்சை அடக்கினான்.
நாளாக நாளாக சிவன்யா ஹென்ரியோட மனைவிங்கிறத எல்லாருமே ஏத்துக்க பழகிட்டாங்க. இப்பெல்லாம் சிவன்யா ஃப்ரீயா இருக்கும்போது ஸ்கூலுக்கும் போய் அங்க இருக்கிற நிர்வாகத்தை கவனிச்சுக்கிட்டு வரா. சில நாட்கள் கழிச்சு ஹென்றி சிவன்யாவுக்கு சொந்தமா தொழில் அமைச்சு கொடுக்கறதா சொன்னான். ஆனா அதனை சிவன்யா மறுத்தா. அவளுக்கு ஆர்கிடெக்சர்ல விருப்பம் இருக்குங்கிறது உணர்ந்த ஹென்றி அவளுடைய ப்ராஜெக்ட் எங்க நடந்தாலும் சிவன்யாவுக்கு வாய்ப்பு கொடுத்தான். சிங்கப்பூர்ல வீடு, ஹோட்டல்னு எங்க இவன் பேர்ல கட்டப்பட்டாலும் சிவன்யா அங்க போய் வேலை செஞ்சா. அங்க அலங்கார பொருட்களை தேர்வு செஞ்சு சுவர் ஓவியங்கள், படுக்கைகள், தல அலங்காரம்னு எல்லாமே தன்னோட விருப்பத்தாட செஞ்சதால சிவன்யாவுக்கு நேரம் போனதே தெரியல. இப்படியே காலம் போச்சு. ரிஷி ஹென்ரியோட நல்லா பழகினான். ருத்ரன் கிட்ட இருந்து விலகிய ரிஷி ஹென்ரிய எளிதா பிடிச்சுக்கிட்டான். ஆனா ரிஷி மேல ஹென்ரியோட அன்பு சிவன்யாவிற்கு பல நேரங்கள்ல ஆச்சரியத்தையும் சில நேரங்கள்ல பயத்தை கூட கொடுத்துச்சு. ரிஷியோட குணத்துல ரொம்ப மாற்றம் ஏற்படுவதை பார்த்து கவலைப்பட்டா. இடையில ஹென்ரியோட மனைவி மரியா வந்து சிவன்யாவை திட்டுவா. ஒரு பணக்கார ஆளு உங்களுக்கெல்லாம் கிடைக்க கூடாதே, பார்த்த உடனே வளைச்சு பிடிச்சிடுவீங்களே, இந்த பழப்பு பழைக்கிறதுக்கு எங்கேயாவது போய் சாகலாம் என்று இழிவாக பேசுவா. அதை கேட்ட சிவன்யா ஒரு நாள் நான் ஹென்ரியோட மனைவியே இல்லைன்னு கத்தனம் போல இருந்தது. அதை உணர்ந்த ஹென்றி அவளுடைய கைகளை அழுத்தமா பிடிச்சா. இங்க பாரு மரியா, நமக்கு கோர்ட்ல டிவோர்ஸ் ஆகி பல வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இங்க வந்து ரகலை பண்ற, இது நல்லாவா இருக்கு? இன்னும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீனா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன் என்று எச்சரிச்சான். ஆரம்பத்துல மரியா ஹென்ரிய காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது என்னவோ உண்மைதான். அவ குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். திடீர்னு ஹென்ரியோட பணத்தை பார்த்த உடனே அவளுக்கு ஆடம்பர வாழ்க்கை மேல ஆசை வந்துச்சு. அதிகமான ஆண்களோட சவகாசம் ஏற்பட்டுச்சு. நடத்தியிலும் ரொம்ப மாறுதலை கண்டான் ஹென்றி. அதனாலேயே வெறுத்து போனவன் மரியாவுக்கு டிவோர்ஸ் கொடுத்தான். ஆனா டிவோர்ஸ் ஆகி 3 வருஷம் ஆகியும் ஹென்றி யாரையுமே கல்யாணம் பண்ணிக்காத பார்த்த மரியா தவறான கணக்கு போட்டா. இன்னமும் ஹென்றி தன்னைத்தான் காதலிச்சுட்டு இருக்கிறதா நினைச்சு அவனுக்காகவே அவ செலவு பண்ண தயாரா இருப்பான்னு நினைச்சான். அதனால டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் அவன் கிட்ட வந்து கெஞ்சி கொஞ்சி திட்டி சண்டை போட்டு பணத்தை வாங்கிட்டு போவா. இப்படியேதான் நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு சிவன்யாவை அவன் கூட்டிட்டு வரவும் மரியா திணறி போனான். அதுவும் சிவன்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா ஹென்றி சொல்றத அவளால நம்பவே முடியல. அதனால அடிக்கடி வந்து அவங்க 2 பேரையும் செக் பண்ணிட்டு போவா மரியா. மரியாவுக்கு ஹென்றி கிட்ட இருந்து பணம் வராதால சிவன்யா மேல ரொம்ப கோவமா இருந்தா. அவப்போ சிவன்யாவையும் திட்டி தீத்துட்டு போயிடுவா. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் ஹென்றி ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்தான். அவன் முகத்துல இத்தனை சந்தோஷத்தை சிவன்யா இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. ரிஷிய டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு அவனுக்கு ஊட்டிட்டு இருந்த சிவன்யா கிட்ட தன்னோட சந்தோஷத்தை பகிர்ந்துகிட்டான். ஏய் சிவன்யா, எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் நம்ம கையில மாட்டிருக்கு தெரியுமா என்றான். சிவன்யா ஒன்றும் புரியாம பார்த்தா. நம்ம ஒரு கட்டிடம் ஒன்று கட்டிட்டு இருந்தோமே, ஞாபகம் இருக்கா? பேலஸ் மாதிரி. அது கூட நமக்கு பெரிய நஷ்டமாயிடுச்சுன்னு புலம்பிட்டு இருந்தனே, இன்னும் கொஞ்ச நாள்ல கூட அந்த கட்டிடம் முடிய போகுது தானே, உனக்கு ஞாபகம் இருக்கா என்றான். ஓ ஆமா, அந்த ஹோட்டலில் தான் யாரும் வாங்கவே வரலன்னு சொன்னீங்களே, அந்த கட்டினதையே நம்ம லாஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கல்ல, அன்னைக்கு கூட ரொம்ப கவலைப்பட்டீங்களே, ஏன் அதுக்கு என்ன என்றாள். அந்த ஹோட்டலில் இப்போ ஒருத்தர் கேஷ் கொடுத்து அப்படியே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதுவும் நம்ம கட்டும்போது எவ்வளோ செலவாச்சோ அதை விட டபுள் மடங்கு நமக்கு லாபம். என்னால் நம்பவே முடியல சிவன்யா என்றான். அந்த பில்டிங்கை யாருமே வாங்க மாட்டாங்கன்னு நினச்சேன். என்னோட ஜட்மெண்ட் படி அந்த ஏரியாவில் வியாபாரம் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் நடக்கும். என்னோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பண்ண பெரிய தப்புன்னு கூட நினச்சேன். சிவன்யாவுக்கு ஹென்றி என்ன சொல்ல வர்றாங்கிறது புரிஞ்சுது. இவனுடைய பிஸ்னஸ் ஒன்று 2 கிடையாது, பல பிஸ்னஸ் இருக்கு. அதில் ஒன்று தான் பில்டிங் கட்டி விற்கிற வேலை. இவன் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அதில் ஹோட்டல் இல்லை வீடு இல்லை அப்பார்ட்மெண்ட்டை கட்டுவான். அதை அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சு சேல்ஸுக்கு விளம்பரம் பண்ணுவான். சில நேரங்களில் பில்டிங் முடிவடையும் தருவாயில் கூட விளம்பரம் செய்கிறது உண்டு. அவன் அப்படி கட்டின ஹோட்டலை ஒரு தடவை விளம்பரம் பண்ணான். ஆனால் அதை யாருமே வாங்க வரல. வாங்க வந்தவங்க எல்லாம் இவன் கட்டின செலவுக்கு ரொம்ப கம்மியாக தான் கோட் பண்ணாங்க. அது ஹென்ரிய ரொம்பவுமே தாக்குச்சு. காரணம் புரியாமல் விசாரிச்சப்பதான்
அந்த ஏரியாவில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இல்லாத பகுதிங்கிறது தெரிஞ்சு அதை யாரும் வாங்க வரலங்கிறதையும் உணர்ந்தான். ஆனால் அந்த கட்டடத்தை ஒரு தடவை சிவன்யாவே பார்த்துருக்கா. அரண்மனை மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த காலத்து அரண்மனை மாதிரி ஹென்றி வடிவமைச்சு அதை கட்டியிருந்தான். அவளுக்குமே அது ரொம்ப பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா அது அவ்வளோ அழகாக இருந்தது. இன்னைக்கு அது பெரிய லாஸை தாண்டி லாபம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அதை வாங்க ஒருத்தன் வராங்கிறதையும் சொல்லியிருக்கான். அதுவும் ஹென்றிக்கு 2 மடங்கு லாபமாம். சிவன்யாவுக்கே பிரமிப்பா இருந்தது. இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய மனுஷன் யாரா இருப்பான் அப்படின்னு யோசிச்சா சிவன்யா. எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா சிவன்யா? அந்த பில்டிங்கை நான் பார்த்து பார்த்து எவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்கேன் தெரியுமா? மைசூர் பேலஸே தோத்து போயிடும். ஆனால் அதை யாருமே வாங்க வரலன்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனால் இப்போ அதை ஒருத்தர் துணிஞ்சு வாங்குறாரு. என்ன ஆனாலும் அவருக்கு எல்லா விதத்திலையும் நம்ம உதவியா இருக்கணும் சிவன்யா என்றான். அது சரிதான் ஹென்றி, அவருக்கு நம்ம என்ன உதவி செய்ய முடியும்? அதான் பில்டிங் முடிகிற நிலைமையில இருக்கே. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் ஆகுமா அது முடியறதுக்கு? நல்லபடியா அதை முடிச்சு கொடுத்துட்டா நம்ம வேலை முடிஞ்சுது என்றாள் சிவன்யா. அதை கேட்ட ஹென்றி அது என்று தயங்கினான். சிவன்யா, வாங்கினவர் நம்ம கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் கேட்டிருக்காரு. அந்த பில்டிங் ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமா இருக்கு இல்லையா? பில்டிங் முடிஞ்சதும் அங்கேயே தங்கி இன்டீரியர் வேலை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வேணும்னு கேட்குறாரு. அதுவும் அவர் அந்த இன்டீரியர் ஒர்க்கை அவரே பார்த்து பார்த்து செய்யணுமா? அதுக்கு அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஒரு ஆள் வேணும்னு கேட்குறாரு. சிவன்யாவுக்கு இப்போ சொல்ல வர்றது புரிஞ்சுது. அதனால என்ன ஹென்றி, நான் போய் அங்கே தங்கணும்னு சொல்றீங்களா என்று கேட்டான். ஹென்றி உதட்ட கடிச்சுக்கிட்டு மௌனமாக தலை குனிஞ்சான். ரொம்ப பெரிய பில்டிங்கில் நான் மட்டும் எப்படி தனியாக தங்க முடியும் என்று கேட்டாள் சிவன்யா. இல்லை இல்லை, அது பில்டிங் வாங்குறவர் அங்கேயே தான் தங்குறாரு சிவன்யா. நீ கொஞ்ச நாள் மட்டும் இன்டீரியர் ஒர்க் முடிகிற வரைக்கும் மட்டும் அந்த பில்டிங்கை அரண்மனை மாதிரி செட் பண்ணி கொடுக்கணும். உங்கள் ஊர் மைசூர் பேலஸை நான் நேரில் பார்த்ததில்ல, ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாரு. நீ போனாதான் அது சரியா வரும் என்றான் ஹென்றி. சிவன்யாவுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. என்ன ஹென்றி இப்படி பேசுறீங்க? ரிஷியை விட்டுட்டு நான் எப்படி தனியாக போக முடியும்? நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சிவன்யா. ரிஷியை நான் பார்த்துக்கிறேன். 1 மாசம் தானே. பில்டிங் ஒர்க் முடியறதுக்கு இன்னும் 3 மாசம் டைம் இருக்கு. அதுக்குள்ள அப்பப்போ அங்கே போய் பாக்கி அங்கே என்னென்ன வேலை தேவைப்படுதுன்னு குறித்து வச்சுக்கோ. அதிகபட்சம் 1 மாசம் மட்டும்தான் நீ அங்கே தங்க வேண்டி வரும். எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு சீக்கிரமா இங்கே வந்துரு என்றான். ஹென்றி இவ்வளவு கட்டாயப்படுத்துவது சிவன்யாவை உறுத்துச்சு. அவருடைய பார்வையை உணர்ந்துகிட்டவன், சிவன்யா என்னை மன்னிச்சிடு. உன்னை கேட்காம அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டேன். அதில் இன்டீரியர் ஒர்க்கு நம்ம தான் முடிச்சு கொடுக்கணும்னு இருக்கு. நீ இருக்கிற தைரியத்தில் நான் சைன் பண்ணிட்டேன். இப்போ அவர் நீ அங்கேயே தங்கி முடிக்கணும்னு கேட்குறாரு. அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணால் மொத்த பணத்தையும் திருப்பி கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். நமக்கு அதுக்கு இப்போ வாய்ப்பே இல்லை என்றான். சிவன்யா ஆழமாக மூச்சு எடுத்து விட்டா. சரி ஹென்றி, 1 மாசம் தானே, நான் அங்கே தங்கி பண்ணி கொடுத்துட்டு வரேன் என்றான். அது ஹென்றிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்தது. ஆனால் சிவன்யா ஹென்றி கிட்ட முக்கியமான கேள்வியை அப்போ கேட்க மறந்துட்டா. அந்த பில்டிங்கை யார் வாங்கினாங்கன்னு. சிவன்யா ஒப்புக்கிட்டதுமே ஹென்றி மடமடன்னு அந்த பில்டிங்கை முடிச்சு கொடுத்தான். எல்லா வேலையும் முடிச்சதும் அந்த ஹோட்டலை ஒப்படைக்க அதை வாங்கினவர்கிட்ட தன்னோட அலுவலகத்திற்கு வருமாறு அழைச்சிருந்தான் ஹென்றி. அப்போ சிவன்யாவும் ஹென்றியோட அறையில் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்துட்டு இருந்தா. அப்போ அரைக்கதவை திறந்துக்கிட்டு உள்ள வந்தவனை பார்த்தவளுக்கு பூமியே தழகிலா சுத்தது மாதிரி இருந்தது. ஆமா, உள்ள வந்தவன் ருத்ரன் தான். அவனை பார்த்து மிரண்டு போய் அவளையும் அறியாம நாற்காலி இருந்து மெதுவா எழுந்து நிற்க ஆரம்பிச்சா. அப்படி எழுந்து நின்ன சிவன்யாவை பார்த்த ஹென்றி ஆச்சரியப்பட்டான். அவளுடைய கைகளை இறுக்கமா பிடிச்சு அந்த நாற்காலியில இழுத்து உட்கார வச்சான். அவ காது பக்கத்துல வந்த ஹென்றி, ஏய் என்ன சிவன்யா இது? அவரை பார்த்து இப்படியா பயந்து போய் நிக்கிறது? அவர் தப்பா நினைக்க போறாரு என்று மெல்லிய குரல்ல சொன்னவன், ஹலோ மிஸ்டர் ருத்ரன், உள்ள வாங்க என்று அவனுக்கு இருந்த எதிரில் அந்த நாற்காலியை காட்டினான். சிவன்யாவையும் ஹென்றியையும் மாறி மாறி பார்த்துக்கிட்டே உள்ள வந்தான் ருத்ரன். சார், நீங்க கேட்டுக்கிட்டதுபடி பில்டிங்கை நீங்க சொன்ன தேதியிலே முடிச்சு கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு திருப்தியா என்றான். ஹென்றியை பார்த்து அழகா புன்னகைச்சான் ருத்ரன். சிவன்யா ருத்ரனையே பார்த்துக்கிட்டு இருந்தா. 1 வருஷத்துல அவன்கிட்ட எத்தனை மாற்றங்கள்! முகமெல்லாம் இறுகி போயிருந்தது.
சிரிப்புங்கிறதே மறந்துவிட்ட கண்கள். அவனுடைய கண்கள் அவளை கூர்மையா பார்த்ததுல மனசெல்லாம் படப்படன்னு அடிச்சுக்கிட்டுச்சு. ஹென்ரியை பார்த்தபடி சிநேகமா புன்னகிச்ச ருத்ரன். உங்களை பத்தி நான் ரொம்ப நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் மிஸ்டர் ஹென்றி. சொன்ன நேரத்துக்குள்ள வேலையை முடிச்சு கொடுத்துருவீங்கன்னு அந்த நம்பிக்கையில தான் இந்த பில்டிங்கை உங்ககிட்ட இருந்து நான் வாங்கினேன். ஆமா, இவங்க யாருன்னு ஒன்றும் தெரியாது போல கேட்டான் ருத்ரன். ஒரு திருப்பத்துல ருத்ரன் கேட்ட இந்த கேள்வியில சிவன்யா மனசு பதறி போச்சு. திமிரப்பாரு, என்ன பார்த்து யாருன்னு கேட்கறான் என்று மனசுல திட்டினபடி ருத்ரன் பார்த்து முறைச்சா. சாரி மிஸ்டர் ருத்ரன், இவங்க யாருன்னு சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இவங்க பேரு சிவன்யா, என்னுடைய மனைவி என்றான் ஹென்றி. அந்த வார்த்தையில ருத்ரனோட விழிகள் பளிச்சிட்டது. ஹோ மிஸ்ஸஸ் ஹென்றி, நல்லா இருக்கீங்களா மிஸ்ஸஸ் ஹென்றி என்று அவளை பார்த்து நக்கலா குத்தலா கேட்டான். அவன் கேட்ட கேள்வியில முகம் சிவந்து தலை குனிஞ்சா சிவன்யா. அவளைவே ஆழமா பார்த்தவன் தொடர்ந்து பேசினான். ஹலோ மிஸ் சிவன்யா, என் பேரு ருத்ரன். ஆமா, உங்களை பார்த்தா சிங்கப்பூர் வாசி மாதிரி தெரியலையே என்று வேண்டுமென்றே அவளை வம்புக்கு இழுத்தான். சிவன்யா எதுவுமே பேசாம மௌனமா இருக்கிறத பார்த்த ஹென்றி சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சான். அட மிஸ்டர் ருத்ரன், அதை எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? இவங்க உங்க ஊர் தான், இங்க வேலைக்கு வந்தாங்க. நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்றான் ஹென்றி. ஓஹோ, லவ் மேரேஜா என்று அதற்கும் நக்கலான பார்வையை சிவன்யா மீது வீசினான். சரி மிஸ்டர் ஹென்றி, நான் கேட்ட ஆர்கிடெக்சர் வேலை என்னாச்சு என்று கேட்ட ருத்ரன் கிட்ட. அதை பத்தி பேசுறதுக்காக தான் உங்களை இங்க வர சொன்ன ருத்ரன். உங்க ஆர்கிடெக்சர் வேலையை என்னுடைய மனைவி சிவன்யா தான் இனி முடிச்சு கொடுப்பாங்க. எந்த சந்தேகமா இருந்தாலும் நீங்க அவங்களையவே கேட்கலாம் என்றாள். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் என்று சொன்னவன், அப்போ என்னோட கண்டிஷனுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கிறீங்க தானே என்று சந்தேகத்தோட கேட்டான். அடடா, அதெல்லாம் பார்த்துக்கலாம் மிஸ்டர் ருத்ரன். என்னுடைய மனைவி உங்க பில்டிங்லேயே 1 மாசம் தங்கி இன்டீரியர் ஒர்க் எல்லாம் முடிச்சு கொடுப்பாங்க, சரிதானா? இப்போ உங்களுக்கு சந்தோஷமா என்றான். அதை கேட்டவன் சிவன்யாவை பார்த்து, என்னோட 1 மாசம் தங்கறதுக்கு உங்க மனைவிக்கு சம்மதமானு 1 தடவைக்கு 2 தடவை நல்லா கேட்டுக்கோங்க மிஸ்டர் ஹென்றி. அதுக்கப்புறம் என்னோட வேலை பாதியில நிறுத்தினா எனக்கு பிடிக்காது என்றான். அதை கேட்ட சிவன்யா ருத்ரனை முறைச்சே பார்த்தா. அதெல்லாம் ஒண்ணுமில்ல மிஸ்டர் ருத்ரன், வேலைன்னு வந்துட்டா சிவன்யா நெருப்பு மாதிரி தான். தன்னோட வேலையை முடிச்சு கொடுக்காம உங்க பில்டிங்கை விட்டு வரவே மாட்டா, அதுக்கு நான் கேரண்டி, போதுமா என்றான். அந்த பதிலை தொடர்ந்து, ஓகே மிஸ்டர் ஹென்றி, உங்க மனைவியை நாளையிலிருந்து என்னோட வந்து தங்க சொல்லுங்க என்ன என்று நக்கலோடு சொன்னபடி சிவன்யாவை பார்த்தான். அந்த வார்த்தையோட பொருள் புரிஞ்ச சிவன்யா ருத்ரனை தீயா பார்த்துக்கிட்டு முகத்தை சுழிச்சா. பேச்சப்பாரு, இவன் கூட தங்கணுமா? இன்னும் இவன் மாறவே இல்லை, அதே திமிர் பிடிச்சவன் என்று நினைச்சவாறு மௌனமா தலை குனிஞ்சா. அவளைவே பார்த்த ருத்ரன், ஓகே மிஸ்டர் ஹென்றி, நம்ம நாளைக்கு பார்க்கலான்னு அங்கிருந்து கிளம்பினான். அப்போ அங்கிருந்த ஹென்றி, மிஸ்டர் ருத்ரன், நீங்க எங்க தங்க போறீங்க? உங்களுக்கு ஏதாவது நல்ல ஹோட்டல் ஒன்று அரேஞ்ச் பண்ணி தரவா என்றான். அவனை பார்த்து ருத்ரன் வாய்விட்டு சிரிச்சான். என்ன மிஸ்டர் ஹென்றி, உங்க பில்டிங்கை நீங்களே நம்பாம மட்டமா எடை போடுவீங்க போல இருக்கே என்றான். அவனுக்கு ருத்ரன் சொல்றது ஒன்றும் புரியல. அவன் முகத்தையே பார்த்த ருத்ரன், நீங்க எனக்கு முடிச்சு கொடுத்துருக்கீங்கல்ல ஒரு ஹோட்டல், அங்க இன்டீரியர் ஒர்க் மட்டும் தானே பெண்டிங் இருக்கு, மற்றபடி பில்டிங் எதுவும் கீழே விழுந்துடாது இல்லையா என்றான். அந்த பதில்ல ஹென்ரியும் இப்போ வாய்விட்டு சிரிச்சான். ஓ சாரி சார், நான் மறந்துட்டேன், அப்ப நீங்க அங்கே தங்குறீங்களா என்றான். ஆமா ஹென்றி, எனக்கும் அந்த ஹோட்டல்ல 1 தடவைக்கு 2 தடவை நல்லா சுத்தி பார்க்கணும் போல இருக்கு. ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா உங்களுக்கு உடனே கால் பண்றேன். நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு அங்க வந்து என்ன பாருங்க என்று கூறிவிட்டு அறையை விட்டு வெளியேறினான் ருத்ரன். ருத்ரன் போனதும் தான் சிவன்யாவுக்கு மூச்சை விட முடிஞ்சது. அப்பாடா என்று தன்னோட நாற்காலியில சாஞ்சபடி உட்கார்ந்தா சிவன்யா. அவளைவே பார்த்துட்டு இருந்த ஹென்ரிக்கு ஒன்றும் புரியல. என்னாச்சு சிவன்யா, ஏன் ஒரு மாதிரி இருக்கே? உனக்கு அந்த வேலை செய்ய பிடிக்கலையா என்று கேட்டவனை வெறுமையோட பார்த்தா. இப்போ எனக்கு அது பிடிக்கலன்னு சொன்னா மட்டும் நீங்க அங்க என்ன வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிடுவீங்களா என்று கேட்டவளை ஹென்றி வெட்கத்தோடு பார்த்தான். சாரி சிவன்யா என்று மன்னிப்பு கேட்டவனை பார்த்து புன்னகைச்சா. பரவாயில்ல விடுங்க, நம்ம நாளைக்கு போய் அங்க பார்க்கலாம் என்று சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போனா சிவன்யா.